சேஷார்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்ருஹன்ம குருவரிய பதாப்ஜரங்கம் ஸ்ரீமன்னரந்த குருவரிய சுத்தம் குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக யாதாம்பரீஷி சுகசௌனிக பீஷ்மதால்பயான்மே ருக்மாங்கரார்ஜுன வசிஷ்டி விபீஷணாதீன்மே புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्ति सारकदशेखर योगिवाहान् भक्ताङ्गुरुरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. व्यासं विधिक्तरत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिम्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். என்ன விஷயம் என்றால், அதித்தி பசங்கள் 12 பேர் ஆதித்யாள். அதித்திய புத்திரன் ஆதித்யன். அந்த ஆதித்யன் துருதஸ்வான் என்று முதல் குழந்தை பேரு. அவனே ஆதித்யன். அவனுக்கு சம்ஞே என்றவளால 3 பேர் வசங்களும், அந்த சாயா என்றவள 3 பேர் வசங்களும் நேற்றுக்கு சொன்னோம். 2வது அரியமா அப்படின்னு அவனுக்கு மாத்திருக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மனுஷியால் எல்லாம் பிறந்தார். மனுஷ ஜாதி எல்லாம் இவன் வந்து 2வது பிறந்தது. சூரிய வம்சத்வர் நாங்கள் எல்லாம். பூஷா 3வது அவன் பசங்களுக்கு. 4வது துவஷ்டான் அவன் கதை சிறந்தவன். அந்த துவஷ்டாண்டவனுக்கு ரசனேந்திரவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து விஸ்வரூபான்னு ப்ரஹஸ்பதி ஆறாம். இந்த விஸ்வரூபத்தின புரோஹிதனாய் வச்சுண்டு அந்த ப்ரஹஸ்பதி மறைந்து போனதுனாலே இவனுடைய கர்வத்தாலே, இந்திரனுடைய கர்வத்தாலே இந்த துவஷ்டனுடைய பிள்ளை துவாஷ்டன் பேர் அவனுக்கு அவனை குருவாய் வச்சுண்டு நாங்கள் சத்துருகளை தமனம் பண்றது எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க கேட்க. இதுல என்னடா அப்படின்னா, தகப்பனார் பக்கம் தேவவம்சம், தாயார் பக்கம் ராட்சச வம்சம், அதித்தி பக்கம். தித்தி அதித்தி 2 பேரும் இவனு சம்பந்தம் உண்டு. அழகினால் இவன் கொஞ்சம் தைத்திய ஆழ்மையிலையும் பார்ஷாலிட்டி உண்டு. அது இருக்கட்டும். இப்ப என்ன மாதிரி அப்படின்னா, இவன் சத்துரு தமனம் பண்றது எப்படி அப்படின்னுட்டு ஆச்சாரியனாக நாராயண கவச்சத்து உபதேசம் பண்றான். இந்த சப்ஜெக்ட் மேட்டர். நாராயண கவச்சம் என்கிறபடியானது விஸ்வரூபன் ஆன குருவாலே யாருக்கு சொல்ல போகிறார்? இந்த இந்திரனுக்கு சொல்லி போகிறார். அதுல என்ன வருது? 43 திருநாமங்கள் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு அதான் படிக்க போகிறோம். யாருக்கு யார் உபதேசம் பண்ணினது? விஸ்வரூபன் என்கிறவன் இந்திரனுக்கு சொல்றது. ராஜோ இங்கே ராஜோவாச்சா கண்டினியூ ஆகுது. 8வது அத்தியாயம். பரீட்சித் மகாராஜா கேட்கிறான். யதா குப்த சஹஸ்ராட்சா சவாகான் ரிபுசைனிகான்மே கிரீடன்விர்ஜித்யா திரிலோக்யா புபுகே ஸ்ரீயம் பகவன்ஸ்தன் மகாख्या மம ஆख्याஹி பரமநாராயணாத்மகம் யதா ஆசாயின சத்ருர்மே ஏன குப்தோ அஜயன் விருத்தே. இந்த இந்திரனானவன் சத்துருக்கள் எல்லாம் எப்படி வென்றான்? கிரீடன் விஜித்யா அப்படியே ஆட்டம் ஆடுற மாதிரி எல்லாரையும் கெடுத்துட்டு திரிலோக்கியா புகழேஷ்டியம் திரைலோக்கிய ஐஸ்வர்யத்தையும் மறுபடியும் அனுபவித்தான். எப்படி?
பகவன் தன் மமாக்கியாகி தேவரீரத்தை சொல்லணும். சுகபிரம்மத்தை கேட்கிற நாராயணாத்மகம். இந்த நாராயண கவச்சத்தாலே அவன் பழிச்சான் மீது அந்த நாராயண கவச்சம் எனக்கு சொல்லும். யதா ஆததா ஜன சத்ருன்னு ஏனகுப்தோ அஜயன் விருத்தி. கஷ்டப்பட்டு இருக்கிறவா சத்ரு தமரத்துக்காக குப்தமாக இருந்து இந்த கவச்சத்தை சொல்லி என்ன மாதிரி அவன் பழிச்சுட்டான், என்ன மாதிரி ஜெத்தான், அது அவன் சொல்லும். நாராயண கவச்சத்தால் அவன் கெத்தான் சொல்றது எனக்குன்னு சொல்லும் அப்படின்றார். அதுபடி பண்ணான். சுகவாச்சா ஸ்ரீ சுகவாச்சா. சுகபிரம்மம் சொல்லுகிறார், விருத்தா புரோஹிதஸ்துவாஷ்ட்ரோ மகேந்திராயா அனுபிருச்சத்தே நாராயணாக்கியம் பரமாக ஹேகமனாஸ்து. மகேந்திரனுக்கு எப்படி உபதேசம் பண்ணான் அத்தனை ஏகமனத்தால் சுனு அப்படின்னு அட்டென்ஷனோட கான்சென்ட்ரேஷனோட கேளு. விஸ்வரூபவாச்சா உபதேசம் பண்றாரு. இப்போ எது? நாராயண கவச்சம். இன்னும் சொல்லுவா இல்லை, விரு அவன் பேர் விஸ்வரூபன் இருக்கு. துவஷ்டனுடைய பிள்ளை, 4வது அதித்திய பிள்ளை. விவஸ்வான் முதலாளன், அப்புறம் 2வது அரியமா, 3வது பூஷா, 4வது துவஷ்டா. இன்னும் 8 பேர் இருக்காதுல. வேண்டியது ஒன்று சொன்ன ஒன்று மறந்தே போயிடுது. இந்த துவஷ்டாங்கிறபடியானது ரசனையை கல்யாணம் பண்ணி விஸ்வரூபா அப்படின்னு ஒரு பிரகஸ்பதியை உண்டு பண்றான். அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பாரஹஸ்பத்தியம் பண்றான். ஆனா பாரஹஸ்பத்தியங்களுடைய நிகிருஷ்டமான காரியம் அவனே சொல்றான். ஆனாலும் நீங்க ஹப்பனார் பக்கத்தவர் வந்திருந்தான் சொல்றேன் அப்படின்னு அவருக்கு ஜனங்களை ஜெயிக்கிறது எப்படி என்று சொன்னா இந்த கவச்சத்தை உபதேசம் பண்றார். தௌத்தாங்க பாணிராச்சம்யா. குளிக்கணும், தௌத்தமா இருக்கணும். குளிப்புன்னு கண்டஸ்தானம், தௌத்தம் பண்ண தலைக்கு ஸ்நானம். ஸோ தலைக்கு ஸ்நானம் பண்ணி அங்கிரி பாணிராச்சம்யா கை காலெல்லாம் அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணி சபவித்திர உதன்முகா பவித்திரத்தை தரித்து கொண்டு நேர்க்க கிழக்கு உத்தர திக்குக்கு பார்த்து உட்காரணும். கிருத்தஸ்வாங்க கரண்யாசோ, கரண்யாசத்தை பண்ணணும். அங்கன்யாச கரண்யாசங்கள். மந்திராபியாம் பாக்யத சுச்சி. என்னத்தே நாராயணமயம் பிரம்மா சந்தக்கேத் பய ஆகத்தே. அஷ்டாட்சரம் பிரதிபாத்தின நாராயணனை அங்கன்யாச கரன்யாசத்தோடு காண்டு பாதையோகோ ஜானுனோகோ உருவோகோ உதரே ஹிருதயத்தோ ஹிருத்யதோரசி. இப்படி 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 போனோம்னா அங்கன்யாச கரன்யாசங்கள். முகே பாதையோகோ 2 கால், ஜானுனி 2 மண்டி, ஊர்வோஹோ ஊரு தொடை, உதரே ஹிருத்யா பித்து கவலம் மார்பு, உரசி தலை மேலே, முக்கே மூஞ்சியிலே, சிரஸ்யா தலையில, ஆனுபூர்வியாது ஓங்கார ஆதீன விநியோசேதி. அதுக்கெல்லாம் இது இருக்கு, மந்திரம் இருக்கு. அது சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயேதி விபரியே மத்தாபிவா அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அங்கன்யாச கரன்யாசத்துடன் உட்காரணும். உத்தரதிக்கு பார்த்துள்ளோ சுச்சியாக இருந்து ஆசமனம் பண்ணி கரன்யாசம் தரக்குரியாத்து துவாதசாட்சர வித்யா. கரன்யாசத்தை ஓம் நமோ யுகவரே வாசுராயா துவாதசாட்சரத்துக்குள்ளே அத்தையும் அதே மாதிரி ஆபாகன பண்ணியான். யாரு? வாசுதேவன். பகவதே வாசுதேவன் துவாதசாட்சரத்தை பிரணவாதி யகாராந்தம். அங்குல்ய அங்குஷ்டை பரமசு. அங்குலி அங்குஷ்டம். அப்புறம்
யஸ்யேத் ஹிருதய ஓங்காரம், ஹிருதயத்துல ஓங்காரத்தையும் விகாரம் மூர்த்தனி ஷகாரம் விஷ்ணுவே நமஹ. இது அது என்னது? ஷோடசாட்சரி, ஷோடசரி ஷடக்ஷரி. ஓம் நமோ விஷ்ணவே. அத்தையும் இது பண்ணிக்கணும். கரநியாசம் அங்கன்யாசம் பண்ணிட்டு பிரணவாதி யகாராந்தம் அங்குல்யம் புஷ்டபர்வசு யசேத் ஹிருதய ஓங்காரம், ஹிருதயத்தில் ஓங்காரத்தையும் விகாரம் மூர்த்தனி விஷ்ணுல விகாரம் ஷகாரம், ஷகாரம் புருவோர் மத்தியே இந்த நகாரம் சிகையா திசேத்து விஷ்ணுக்குள்ள. அப்புறம் வேகாரம் விஷ்ணவே நேத்திரையோகோ இன்ஜன்னு ரெண்டு கண்ணுக்கும் வே கை தொட்டுக்கணும். நகாரம் விஷ்ணுக்குள்ள ஷா நகாரம் சர்வசந்தீஷு மகாரம் விஷ்ணவே நமஹ. அதுல நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்திரமுத்திஷா மந்திரமூர்த்திர் பவேத்புதா. இந்த மாதிரி அஷ்டாட்சரி, துவாதசாட்சரி, ஷடக்ஷரி மந்திரங்கள். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ விஷ்ணவே. இந்த மூணு மந்திரத்தையும் அங்கன்யாச கரன்யாசத்துடன் சுச்சியாக உத்தரவிக்கு பார்த்து உட்கார்ந்து மகாரமஸ்ய மத்திஷ்யா மந்திரமூர்த்திர் பவேத் புதகா. அப்படி பண்ண மந்திரமூர்த்த நாரா சவிசர்க்கம் படன் தத்தது அஸ்தாய பட்டன் பட்டன் சொல்லணும். சர்வதிக்ஷு வினிதிஷேதி எல்லாருக்குமே பண்ணிட்டு ஓம் விஷ்ணவே நம இதி இத்தனையும் பண்ணிட்டுதுன்னா எதிர்வல் நாராயண கவச்சம். ஆத்மானம் பரமன் தியாயேத்து, ஆத்ம பரமாத்மா நினைக்கணும். தேயம் ஷட்சக்தி பிரியுத்தம், ஆறு சக்தியோடு கூடினவன். ஆறு சக்தி எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய பரிபூரணம் என்று பேரு. அந்த ஆறு குணத்தையும் நினைச்சென்று, ஆறு சக்திகளையும் நினைச்சென்று அப்பேற்பட்ட எம்பெருமானே வித்யா தேஜஸ்தபோமூர்த்திம், வித்யாமூர்த்தி தேஜோமூர்த்தி தபோமூர்த்திம் இமம் மந்திரம் உதாகரேத்து. இந்த மந்திரத்தை சொல்லணும். இது 10 ஸ்லோகம் 11 ஸ்லோகத்தை மட்டும் இன்ட்ரக்ஷன் எப்படி எழுதி போச்சு. இனிமேல ஒரு 26 ஸ்லோகம் நாராயண கவச்சம் வருது. அதுல என்ன 43 தேவதைகள் கல்வி. யாரு? சர்வேஸ்வரன், அட்டவேகரன். அட்டவேகரன் அப்படின்னா 8 விதமான புஜத்தோட எல்லாத்திலையும் ஆயுதத்தை வச்சிருக்கிறவன். அட்டவேகர தெம்மானையை நாங்கள் பெரிய திருமணி படிக்கிறோமே இல்லையா? அந்த அட்டவேகரன் சர்வேஸ்வரன். மத்ஸ்யமூர்த்தி ஜலத்தில காப்பாத்தனம், வாமனமூர்த்தி நிலத்திலே காப்பாத்தனம், திரிவிக்ரமமூர்த்தி ஆகாசத்திலே காப்பாத்தனம், நிருசிம்மூர்த்தி அரண்யத்திலே காப்பாத்தனம், வராகமூர்த்தி வழி துணையாயிருக்கும் மார்க்கே இருக்க வேண்டியது, பரசுராமமூர்த்தி பர்வத சிகரங்களை காப்பாற்ற வேண்டும், தசரதராமன் தேசாந்தரத்தில் காப்பாற்ற வேண்டும், ஸ்ரீவன் நாராயணன் அபாயம் இருந்த காப்பாற்ற வேண்டும், நராவதாரி கர்வம் இல்லாமல் பண்ண வேண்டும், தத்தாத்திரேயமூர்த்தி யோக விரோதத்தை பிடுங்கி போடணும், கபிலமூர்த்தி கர்மபந்தத்தை விடுவிக்கணும், சனத்குமாரர் ஆயுஷையை துறக்கணும் காமத்தை, ஹயக்ரீவர் அபராதக்ஷாமனம் பண்ணணும், நாரத மகரிஷி விக்னத்தினின்றும் போக்கடிக்க வேண்டும், கூர்மரூபி நரகத்தை தவிர்க்க வேண்டும், தன்வந்தரி ஸ்வரூபி அபத்தியத்தை அண்டிவிக்க கூடாது, ரிஷபரூபி துவந்துவம் போக்கணும், யஜ்ஞரூபி லோகாபவாதத்தை போக்கணும், பதராமர் மிருத்யு பயத்தை போக்கணும், வியாசரூபி விஞ்ஞானத்தை போக்க வேண்டும், புத்தரூபி பாஷண்ட கணத்தை போக்க வேண்டும், சகாசத்தை தவிர்க்க வேண்டும், கல்கி ரூபி கைதோஷத்தை போக்க வேண்டும், கேசவமூர்த்தி
பிராத்தகாலத்துக்குள்ளே காப்பாற்ற வேண்டும். கோவிந்தன் சங்கர காலத்துக்குள்ளே சந்தி காலத்துக்குள்ளே காப்பாற்ற வேண்டும். நாராயணன் பூர்வாண்டகத்தில் காப்பாற்ற வேண்டும். விஷ்ணு மத்தியானத்தில் காப்பாற்ற வேண்டும். மாதவன் அபராண்டத்தை காப்பாற்ற வேண்டும். மதுசூதனம் சாயங்காலம் காப்பாற்ற வேண்டும். ரிஷிகேஷன் பிரதோஷ காலத்திலே காப்பாற்ற வேண்டும். பத்மநாபன் நடு ராத்திரியிலே காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீதர் அபரராத்திரியிலே, ஜனார்தனன் உஷக்காலத்திலே, தாமோதரன் சந்தியா காலத்திலே, காலஸ்வரூபி பிராத்த காலத்திலே, சுதர்சன சக்கரம் சத்துர் தமனத்தை பண்ண வேண்டும். கதாயுதம் கிரக பீடையை நிரசனம் பண்ண வேண்டும். பாஞ்சஜன்ய சங்கம் யாத்துதானால் ராட்சசரை போக்க வேண்டும். கட்காயுதம் சத்ரு தமனம் பண்ண வேண்டும். கேட்டகம் பாப்ப திருஷ்டி சத்து நிரசனத்தை பண்ண வேண்டும். கருடதேவன் கட்டத்தை போக்க வேண்டும். விஸ்வக்சேன அவர் நாமத்தால் காப்பாற்ற வேண்டும். பேரு சொன்னாலே எல்லாம் சொல்வேன். இத்தனையும் இந்த ஸ்லோகத்தில் வருது. ஏன்னா இப்ப ஸ்லோகத்தை வந்தா சொல்ல முடியாது, கேட்டு தெரிஞ்சு போயிடும். 26 ஸ்லோகத்தில் இருக்கு. இப்போ அன்மந்திரம் படிக்க போகிறேன். ஸ்தோத்திர மாதிரி என்னது? ஓம் ஹரிவிதத்யானன் மம சர்வரக்ஷாம் யஸ்தாங்கிரி பத்ம பதகேந்திர புருஷ்டே. கருடவாக இருக்கிறவன் காப்பாற்ற வேண்டும். தராதி சர்மாசு கதேஷு சாபா பாஷாந்ததானோ அஷ்டகுணோ அஷ்டபாஹு. அஷ்டபாஹு அப்படின்னா அட்டவேகரத்தெம்மான். அந்த எம்பெருமானே சர்வஸ்மாத்பரன். இந்த நாராயண கவிதத்துக்குள்ளே ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி யாதோ கணேபியோ வருணஸ்ய பாஷாத் ஸ்தலேஷு மாயாவட்டு வாமனேபியாத் திவிக்ரமக்கே அவது விஸ்வரூபः துர்கேஷ் பட்டவ்யாதிமுகாதிஷு பிரபுः பாயாந்திரசிம்ஹோ சுரயூதபாதிः விமுச்சதோ யஸ்ய மகா அட்டஹாசம் திசோ வினேதும் யபதம் ஸ்சகர்பாः ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞகல்பகா ஸ்வதம்ஷ்டயோனீ ததனோ வராககா ராமோத்ரிகூட்டேஷ்வத விப்ரவாசே சலக்ஷ்மணோத்யாத் கரதாக்ரஜோஸ்மான் மாமுக்ர தர்மாதகிலாத் பிரமாதாத் நாராயண பாசு நரஷ்டஹாசாத் தத்தஸ்த்வயோகாத் யோகநாதः பாயாத் குணேஷ கபில கர்மபந்தாத் சனத்குமாரோ அவது காமதேவாத் ஹயசீர்ஷாம் மாம் பதிதேவ ஹேலநாத் தேவரிஷிவரிய புருஷார்ச்சனாந்தராத் கூர்மோ ஹரிர்மாம் நிரயாதசேஷாத். தன்வந்திர்விர்பகவான் பாத் அபத்யாத் துவந்த்வாத்பயாத் ரிஷபோ நிர்ஜிதாத்மா யஜ்ஞஸ்ச லோகாதவத்வான் ஜனாந்தாத் பலோ கணாத் क्रोधवशादहीन्द्रः द्वैपायनो भगवान् अप्रबोधात् बुद्धस्तु पाखण्डगणात् प्रमादात् कल्किः कले कालमलात् प्रपातु धर्मावनायो अकृतावतारः मां केशवो गदया प्रातरव्यात् गोविन्दः आसङ्गममात्तवेणुः नारायणः प्राक्मुदात्तशक्तिः मध्यन्दिने विष्णुतदीन्द्रपाणिः देवो अपराह्णे मधुरोग्रधन्मा सायं त्रिधामवतु माधवो मां दोषे ऋषिकेश उदार्धरात्रे निशीथये को अवतु पद्मनाभगा श्रीवत्सधामा अपररात्रैषघा प्रत्यूषयीशो असिधरो जनार्दनः दामोदरौ व्यादनुसन्ध्यं प्रभाते विश्वेश्वरो भगवान् कालमूर्तिः चक्रं युगान्तानलतिग्मनेमि भ्रमत्समन्तात् भगवत्प्रयुक्तं गन्धग्धैर्सैन्यमाशु कक्षं यथा वातसखो हुताशगा गदेश निस्पर्शन विष्णुलिङ्गे निष्पिण्ड्य जितप्रियासी
கூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷோ பூத்தகிரகாம்ச்சூர்ணய சூர்ணயாரீன் தும் யாத்து தான பிரமத பிரேதமாத்ரி விஷாச்ச விப்ரகிரக கௌரதிருஷ்டீன் தரேந்திர வித்ராவயா கிருஷ்ணபூரிதோ பீமஸ்வனோ ரே ஹிருதயானி கம்பயன் தம் திக்ம தாரா அசிவராசி சைன்ய ஈஷ பிரயுக்தோ மம சிந்தி சிந்தி சக்ஷூம்சி சர்மச்சரச்சந்திரச்சாதயா விஷாமகோனாம் ஹரபாபச்சக்ஷுஷாம் என்னோ பயம் கிரகேभ्यो பூத் கேதுभ्यो நிருபேவ ச சரீஸ்ருபேभ्यो தம்ஷ்டிभ्यो பூதேभ्यो ஹோभ्य ஏவ ச சர்வாண்யேதானி பகவன் நாமரூபாஸ்தர்கீர்த்தனாத் பிரயாந்து சம்க்ஷயம் சத்யோ ஏனஸ்தேஜ பிரதீபகாः கருடோ பகவான் ஸ்தோத்ரः ஸ்தோபச்சந்தோமய பிரபு நக்ஷத் அசேஷ கிருச்சிரேभ्यो விஸ்வக்சேன ஸ்வனாந்திகி சர்வாபத்भ्यो ஹரேர்நாம ரூபயானாயுதானினः புத்தீந்திரிய மனப்பிராணான் பாந்து பார்ஷதபூஷணः யதா ஹி பகவானேவ வஸ்துரः சச்சேத் சத்யேனானேன சர்வே யாந்து நாசமுபத்ரவாக யதைகாத்ம்யனுபாவானாம் விகல்பரஹிதஸ்வயம் பூஷணாயுதலிங்காख्या தத்தே சக்தி त्वमायया तेनैव सत्यमानेन सर्वज्ञो भगवान् हरिः पातु सर्वैः स्वरूपेणः सदा सर्वत्र सर्वगः विदिक्षु दिक्षूर्ध्वमधः समन्तात् अन्तर्बहिर्भगवान् नारसिंहः प्रहापयल्लोकभयं स्वनेन ततेजसाग्रस्तसमस्ततेजाः भगवन् इदमाख्यातम् परमनारायणात्मकं विदेश्यस्यञ्जसा येन दंशितो असुरयूथपान्ने एतद्धारयमाणस्तु यं यं पश्यति चक्षुषा पदा वा संस्पृशेत् सद्यः साध्वसात्स विमुच्यते இத்தனையும் சொல்லி இவன் கைகூப்பி வணங்குகிறான் நாராயணனுக்கு எல்லா சத்துக்களாலும் விடப்படுவான். முடிஞ்சு போச்சு. இது 26 ஸ்லோகம். அப்புறம் பலஸ்ருதி வருது. முதல் 11 ஸ்லோகம் இன்ட்ரடக்ஷன். அங்கன்யாச கரன்யாசம் பண்ணிட்டு அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் ஷடக்ஷரம் மூணுத்தையும் ஆவாகனம் பண்ணிட்டு சுப்பரமா இருந்து உத்தரதிக்கு உட்காண்டு தர்பா ஆசனத்தை உட்காண்டு பவித்திரம் போதிட்டு அப்புறம் இதை சொல்லி 26 ஸ்லோகத்தை முடிச்சா என்ன மாறுது? விஜேஷ்யஸ்யஞ்சசா ஏன தம்ஷிதோ அசுர யூதபான்னே ஏதத்தாரயமானஸ்து எம் எம் பஸ்ய சக்ஷுஷா பதாவா சம்ஸ்பிருஷேத் சத்யா சாத்யவசாத் சமுச்சதி. அவன் பார்த்த இடமெல்லாம் ஜெயம். ந குதச்சித் பயம் தஸ்யா, யாராலையும் பயமில்லை எனக்கு. சாத்வசாத் சமுச்சதே தஸ்ய வித்யாம் தாரயதோ பவேத். இந்த வித்தியை தரித்தவனுக்கு, இது உரு போட்டு சொல்றவனுக்கு, இமாம் வித்யாம் பரா கஷ்டித் கௌஷிகோ தாரயந்திஜகா. விஸ்வாமித்தர் கௌஷிக் இது அவர் தான் சொல்பண்ணார். அவருக்கு யாரு சொன்னார்? யோகதாரணையா ஸ்வாங்கம் ஜேச முருதன்மணி ஒரு விமானேன கந்தர்வதேகதா யௌ சித்திரதஸ்திரீபிஹி கௌஷிகன் பிராமணன் இதை கேட்டு யோகதாரணையா ஸ்வாங்கம் ஜஹ்யௌ சமருதன்மணி இது சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல பிராமணனானவன் ஒரு இடத்துல விழுந்துடான். அவன் பிராணத்தை விட்டான். தஸ்யோ ஒரு விமானேனா கந்தர்வபதிரேகதா. கந்தர்வபதியான அம்மையாரத்துல போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல அவன் விழுந்திருந்த இடத்துக்குள்ளே எவ் சித்திரதஸ்திரீபிஹி புத்தோ எத்தனை திதக்ஷயகா. ஸ்திரீகளோட சித்திரதை போயிட்டு இருந்தான். அவன் இது வந்தவன் தவறு அங்கு அவன் அருமையில் விழுந்துடும். அவன் போயிருக்க இடத்துல ககனான்யபரக்யா சுவிமானோ செவாட்சராக விமானத்தோட கீழ் விழுந்துடும். அந்த இடத்துல அவன் போன இடத்துல சபாலக்கில்ய வச்சனாது
அஸ்திஞாராய் விஸ்மிதகா. அந்த வானகில்யார் என்ற ரிஷிகள் வந்திருந்து அவன் அஸ்தி எல்லாம் கொண்டு போய் காவேரி கரையில கரையுங்கோ, அப்போ உங்களுக்கு நல்லா இருப்பான். பிராசிய பிராச்சி சரஸ்வத்தியாம், சரஸ்வதி நதிக்குள்ள விடுங்கோ, நாத்தாதா சுவன்வகாத்தி அப்படின்னு சொல்லி போயிட்டான். யாரு? வானகில்யா சொல்ற. நீ ஏன் விழுந்தே அப்படின்னா, இந்த முனி போயிட்டாரு கீழே, இந்த மந்திரத்தை சொன்ன ஒரு பிராமணன் கீழே விழுந்தானே, அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் யாரும் பண்ணல, கொண்டு போய் சமுத்திரத்துல கரைச்சிட்டு அந்த சரஸ்வதியில கரைச்சது அப்படின்னா அவ உயிர்ந்து போயிடுவான் அப்படின்னார். சரி, வாலகில்யவசனாது அஸ்தீன்யாராய விஸ்மிரகா பிராஸ்ய பிராச்சி சரஸ்வத்யாம் ஸ்நாத்தாதாம் ஸ்வன்வகாத் சுகவாச்சா எயிலும் ஸ்ருணுயாத் காலே யோதாரையில் சாத்திருத்தகா. இது யார் மனசில் வச்சுண்டு காலத்துக்குள்ளே மனசில் வச்சுருப்பார்களோ தம் நமசியந்தி பூதானி, எல்லாம் அவன் நமஸ்காரம் பண்ற. முச்சித்தே சர்வத்தோபயாத்து, அவனுக்கு ஒரு பயமும் இருக்கிறது இல்லை. ஏதாம் வித்யாம் விரிகதோ விஸ்வரூபா சதக்ரத்து, இந்த வித்யை சதக்ரத்து ஆன இந்திரன் விஸ்வரூபனன் கேட்டு திரைலோக்கிய லட்சுமியும் பூஜை எல்லாரையும் சேர்த்து மூணு லோகத்தையும் லக்ஷ்மியையும் அடைந்து வினிர்ஜித்யம் முது அசுரான், யுத்தத்துக்குள்ளே அசுரர்களை ஜெயித்து அவன் மறுபடியும் எல்லா சொத்தும் வந்துள்ளது, ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்றான். நாராயண கவச்சத்தை இந்த விஸ்வரூபனால கேட்டு அவருக்கு யாரு ஜெயிக்கிறவாடே இருக்கிற இவனே எல்லாரும் ஜெயிச்சதுனால மகாராஜா மறுபடியும் இந்திர பதவி தான். கிருஷ்ணமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி எல்லோரையும் தாம் வந்தே குருவரம் தராம்.